நான் படம் பார்த்தேன். படம் எப்படி இருக்கு? படம் அருமையா இருக்குப்பா. படம் சூப்பரா எடுத்திருக்காங்க. ஏற்கனவே உள்ள பிரதீப் ரங்கநாதன் இந்த இடத்துல படத்துல ரொம்ப அருமையா நடிச்சிருக்காரு. இந்த படம் வந்து எப்படின்னா, நடுத்தர குடும்பத்திலேருந்து வந்து ஒரு பையன் வந்து ஒரு காலேஜ் உள்ள போறான்னா, அவனுக்கு என்னென்ன இடையூறுகள் இருக்கு. அதுலேருந்து அவன் எப்படி மீண்டு வரான். அந்த பணம் விஷயம் எவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்க பேரண்ட்ஸு. உள்ள வந்துட்டு நம்ம அப்படி இப்படி இருந்து இது போனோம்னா இதாயிடாது. நம்ம லைஃபையும் பார்க்கணும். வெளிய வரும்போது நல்ல முன்னேற்றத்தோட போணும். அதனால காலேஜ் எப்படியெல்லாம் கஷ்டமும் இருக்குது. அந்த படத்த நல்லா அருமையா பாருங்க. சூப்பரா எடுத்திருக்காங்க படம். ட்ரெய்லர் பார்த்த வரைக்கும் அந்த படத்துல வந்து லவ் சீன் பண்றவங்க பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஒரு லவ் லவ் பண்ணிக்கிட்டு படிக்காம கொள்ளாம அப்படின்ற மாரி தான் அந்த காட்சிலாம் காமிக்கப்பட்டிருக்கு. அதுக்கு அந்த படத்துல அப்படி காமிச்சாலும், நீங்க இறுதி காட்சிலாம் பாருங்க. இன்டர்வலுக்கு மேல பாருங்க. படத்துல இப்படியெல்லாம் பண்ண தப்பு பண்ணக்கூடாது. நம்ம இப்படி தப்பு பண்ணோம்னா பின்னாடி இவ்வளவு விளைவுகள் வரும் அப்படிங்கிறத தெளிவா எடுத்து காமிச்சிருக்காரு. மக்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? மக்கள் வந்து இந்த படம் பார்க்கறதுக்கு ட்ரெய்லர் பார்த்து ஒரு மாரி இருக்கு. படம் மாரி இருக்கு. அந்த மாரி இல்லாம படம் வந்து உள்ள போய் பார்த்தீங்கன்னா, அருமையான கதை. ஸ்டூடண்ட்டுக்கு இப்ப இருக்கிற ஸ்டூடண்ட்டுக்கு என்னென்ன இங்க சிக்கல் இருக்கு காலேஜ்ல. இந்த சிக்கல்லேருந்து எப்படி வெளிய வரணும். அருமையா எடுத்திருக்காப்புல டைரக்டரு. படம் குடும்பத்தோட போய் பாருங்க. அருமையான படம். பிரதீப் ரங்கராஜன்ங்கிறவரு சாதாரண ஒரு மடிதட்டு குடும்பத்திலேருந்து வந்தவரு. அவர் வந்து இன்னைக்கு வந்து ஒரு கோமாளிங்கிற ஒரு படத்து மூலியமா நமக்கு அறிமுகமாகி லவ் டுடே எடுத்து அடுத்து இன்னைக்கு வந்து டிராகன்ல வந்து இது பண்ணியிருக்காரு. படம் வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு நடிச்சாலும் இன்னைக்கு பேர் வாங்குற அளவுக்கு நல்ல ஒரு டைரக்டராகவும் பண்ணியிருக்காரு. அதோட ஒரு ஹீரோவாகவும் நல்ல ஒரு படத்தை கொடுத்துருக்காரு. சூப்பர்.